मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். பொதுவாகவே இந்த ஆனி மாதம் மிக பெரிய மாதம். இதை பற்றி ஏற்கனவே நம்ம வலையொலி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன் இந்த மாதம் ரொம்ப பெரிய மாதமாக இருக்குன்னு தெரியாதவங்க அதை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துக்கங்க. ஆனி மாதம் ஏன் ரொம்ப பெரிய மாதமாக இருக்குன்னு தகவல்கள் அதில் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி ஆனி மாதம் 32ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு குரு பகவானுக்கு உண்டான நாள். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும், வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும். இப்படி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இன்னைக்கு குரு பகவானை மனசார நினச்சி வழிபடுறதுக்கு மிகுந்த உகந்த நாள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, ஹயக்ரீவர் இவங்களையும் வழிபட்டால் அறிவு, ஞானம், மன அமைதி, நல்ல முடிவு எடுக்கிற சக்தி இதெல்லாம் அதிகரிக்கும். சரி, இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்க்கலாம். இன்னைக்கு திதிய திதி காலையில் 8:53 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திருதிய திதி ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் முடிகிற நேரம் இரவு 7:53 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சித்தி யோகம் முடிகிற நேரம் நாளை அதிகாலையில் 1:22 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வியதிபாத யோகம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு கௌளவ கரணம் முடிகிற நேரம் காலையில் 8:53 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தைதுல கரணம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பூராட நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் இரவு 7:52 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு என்ன பலன்னு பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கிற நாள். கடந்த சில நாளாக உங்களை குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கும். வீட்லையும் நல்ல சூழ்நிலை இருக்கும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாதம் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் இன்னும் நல்லபடியாக அமையும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபம் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடிய நாள். அதனால் யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பதில் சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பேசுங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லபடியாக போயிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு வரும். வேலை, தொழில், குடும்பம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல திருப்பம் ஏற்பட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கு. நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை இன்னைக்கு முடிவுக்கு வரலாம். மனசில் நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரும். ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த சவாலையே வெற்றியாக மாற்றக்கூடிய நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைச்சுக்கலாம்.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை, தொழில், படிப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மாற்றம் இன்னைக்கு தெரியும். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கிற நாளாக இன்னைக்கு இருக்குது. அதனால் உற்சாகத்தோடு இந்த நாளை துவங்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தோட நல்ல நேரம் செலவழிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கு. சந்தோஷமா இந்த நாளை அனுபவிங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு, பொருளாதாரம் இதுல எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிற நாளா இன்னைக்கு அமையுது. நீங்க உழைச்சதுக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. செலவுகளையும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது வேலைக்காகவோ குடும்ப விஷயத்துக்காகவோ இருக்கலாம். பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா இந்த நாளை உங்களுக்கு உற்சாகமாக முடிக்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கிற நாள். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். தேவையில்லாத கவலைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிற நல்ல விஷயங்களை ரசிங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியாக பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுலபமாக முடிஞ்சிடும். பொறுமை தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். வியாழக்கிழமைனாவே குரு பகவானுடைய நாள். இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க. அது பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் சரி, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதுவே குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு மஞ்சள் நிற மலர்கள், கொண்டைக்கடலை, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு குரு பகவானை வழிபட்டீங்கன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஜாதக ரீதியாக குரு பலம் இழந்தவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் ராசிக்கு என்ன பலன்னு பார்த்தோம். இதில் நல்ல பலன் வந்திருந்தா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்திருந்தா அதையும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு இந்த நாளை நல்லபடியாக நடத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல தினமும் பஞ்சாங்கம், ராசி பலன், ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்க்க எமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் மலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. குரு பகவானின் அருளால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் பெருகட்டும். நன்றி. மீண்டும் நாளை பதிவில் சந்திப்போம்.